Hi friends, welcome to Venis Streets Tamil. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ட்ரெடிஷ்னல் தவியல் மாவு செய்யறதுக்கு டைம் எடுக்கும், பிளஸ் ரொம்ப ஆயில் தேவைப்படும். இப்போ நம்ம ரொம்ப கம்மி ஆயில்ல எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் இட்லி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊர்ன அரிசியை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொரக்கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது, ரவை பதத்துக்கு இருக்கணும். பேட்சா போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு அடிகனமான பேன்ல நம்ம 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த அரைச்ச மாவையும் போட்டு மிக்ஸி வாஷ் பண்ண தண்ணியும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது கொஞ்சம் கையில ஒட்டாத மாதிரி வர வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு இல்லாத மாதிரி இருக்கணும். நம்ம கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில மட்டும் அடி பிடிச்சிரும். அதனால நம்ம அடி பிடிக்காத மாதிரி கிளறி எல்லா பக்கமும் ஈவனா வேகிற மாதிரி கிளறி விட்டுறணும். இது நம்ம தொட்டு பார்த்தோம்னா ஒட்டக்கூடாது நம்ம கையில, அதுதான் பதம். இப்ப பாருங்க எப்படி நல்லா உருண்டு வந்துச்சுன்னு, கையில ஒட்டவே இல்லை. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்டோடையே நம்ம சின்ன சின்னதா எடுத்து இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சுக்கணும். சூடு ஆறிடுச்சு அப்படின்னா இந்த மாவு இறுகிரும், நம்மளால பிக்கிறதுக்கு முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம இட்லி பிளேட்ல சின்ன சின்னதா வச்சுக்கலாம். நிறைய இருந்தது அப்படின்னா நீங்க 2 பேட்சா வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ என்னோடது ஒரு பேட்ச் வெந்துருச்சு. நான் 2வது பேட்சும் அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சின்னதாக தான் வச்சுருக்கோம், இதை விட நம்ம குட்டியாக வேணும். அதனால் என்ன பண்ணுறோன்னா ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி மசிச்சிங்க அப்படின்னா நல்ல பொடியாயிரும் இந்த மாவு. இப்போ செகண்ட் பேட்ச் வேகிற வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்சை ஹாட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நான் ஸ்வீட் வெர்ஷன் காட்டிடுறேன். இதே மாவில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ஒரு ஸ்பூன் தேங்காய் பூ, வேணும்னா நெய் ஒரு ட்ராப் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நெய் ஆட் பண்ண போகிறதில்ல. இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது ஸ்வீட் வெர்ஷன். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கார வெர்ஷன் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு தாளிச்சுக்கலாம். கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்குறதுக்காக. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இந்த வேக வச்ச மாவை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பூ சேர்த்துறேன். ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி தவையல் மாவு வெந்தது தான். அதனால இது தாளிச்சுக்கிட்டா மட்டும் போதும். அவ்வளோதான், நம்ம தவையல் மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு குயிக் வெர்ஷன் ஆஃப் தவையல் மாவு. பாருங்க, ரொம்ப கம்மியான ஆயிலே தவையல் மாவு செஞ்சு எடுத்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்குறேன். பாய்.